ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்துட்டு பென்சில் பவுச் ஆர் ஹூக் பவுச். இதில் என்ன வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஹூக்ஸும் வச்சுக்கலாம், பென்சிலும் வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி போடுறதுன்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். இது ரொம்ப சிம்பிள் ஸ்டிச்சஸ். இது பிகினர்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அக்ரிலிக் yarn, இதுக்கு நான் அக்ரிலிக் yarn எடுத்து வச்சுருக்கேன். ஹூக் வந்து 4.5 mm ஹூக், 1 button, yarn needle and thread cutters. ஓகே, ஸோ இவ்வளோதான் இதுக்கு மெட்டீரியல்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி போடுறதுன்றது பார்க்கலாம். நான் 2 ஸ்ட்ராண்டாக யூஸ் பண்ண போகிறேன். டபுள் ஸ்ட்ராண்ட் யூஸ் பண்ண போகிறேன், கொஞ்சம் ஸ்டர்டியாக வர்றதுக்காக. ஓகே, ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ 8 செயின்ஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ, இன்னும் கூட நீங்கள் ப்ராடாக வேணும் பவுச்சுன்னா இன்னும் கூட செயின்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்லீக்காக போடுறேன். உங்களுக்கு இன்னும் அகலமாக வேணும்னா யூ கேன் ஆட் ஃபியூ மோர் செயின்ஸ். ஓகே, ஸோ 8 செயின்ஸ் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயினில் போய் ஒரு லூப் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. ஸோ அகெயின் தேர்ட் செயினில் போய் ஒரு லூப் எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போது எல்லா லூப்ஸையும் நம்ம கிராப் பண்ணுறோம். ஓகே, ஸோ எங்கே ஃபினிஷ் பண்ணுமோ சேம் ஸ்பேஸ்லேயே போய் ஒரு லூப் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் செயினில் போய் ஒரு லூப் எடுக்கிறோம். ஸோ இப்போ எல்லா லூப்ஸையும் நம்ம கிராப் பண்ணுறோம். ஸோ இப்படியே எல்லா செயின்ஸையும் நம்ம பண்ணிட்டு வரணும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு என்னென்னா, எங்கே முடிச்சுமோ திரும்ப அங்கேயே நம்ம ஒரு லூப் எடுக்கணும். அண்டு நெக்ஸ்ட் செயினில் போய் தேர்ட் லூப் எடுக்கணும். இப்போ எல்லா லூப்பையும் நம்ம கிராப் பண்ணுறோம். ஓகே, ஸோ அகெயின் சேம் ஸ்பேஸ்லேயே போய் ஒரு லூப் எடுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் செயினில் another loop. ஸோ டோட்டலி 3 loops on the hook. ஸோ அதை அப்படியே நம்ம கிராப் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் வந்தாச்சு, லாஸ்ட் டர்ன் இப்படி எடுத்தாச்சா. ஸோ இந்த 3 லூப்பையும் நம்ம கிராப் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்னும் லாஸ்ட் டர்ன், செகண்ட் லூப் அண்ட் ஃபைனல் ஸ்டிச்சில் ஃபைனல் செயினில் போய் தேர்ட் லூப் எடுக்கிறோம். ஸோ இதை எல்லாத்தையும் கிராப் பண்ணி ஆல் த லூப்ஸ் கிராப் பண்ணுறோம். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இப்போது நம்ம எங்கே முடிச்சோமோ சேம் அதே ஸ்பேஸில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். இது எல்லா ரவுண்டுக்கும் இது மறக்காமல் இந்த சிங்கிள் க்ரோஷே எண்டு பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு செயின் போட்டு ஒர்க்கை திருப்புறோம். இப்போது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு செயினில் போய் ஒரு லூப் எடுக்கிறோம். செகண்ட் செயினில் போய் ஒரு லூப் எடுக்கிறோம். ஸோ 3 லூப்ஸ் இருக்கா ஹுக்கில். இப்போ அதை அப்படியே கிராப் பண்ணுறோம். ஸோ இப்போ எங்கே முடிச்சோமோ சேம் ஸ்பேஸ்லேயே போய் ஒரு லூப் எடுக்கிறோம். ஓகே, அகெயின் நெக்ஸ்ட் செயினில் போய் ஒரு லூப் எடுக்கிறோம். ஸோ 3 லூப்ஸ், அந்த 3 லூப்ஸையும் நம்ம கிராப் பண்ணுறோம். அதே பேட்டர்னை ரிப்பீட் பண்ணுறது தான். இப்போ நெக்ஸ்ட்டு சேம் ஸ்பேஸ்லேயே எங்கே முடிச்சோமோ அங்கே போய் ஒரு லூப் எடுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் செயினில் போய் ஒரு லூப் எடுக்கிறோம். ஸோ நமக்கு 3 லூப்ஸில் ஹுக் இருக்குது. ஹுக்கில் 3 லூப்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே கிராப் பண்ணுறோம். அகெயின் அதையே ரிப்பீட் பண்ணலாம். எங்கே விட்டோம், எங்கே நம்ம முடித்தோமோ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி திரும்ப நெக்ஸ்ட் செயினில் போய் ஒரு லூப் எடுக்கிறோம். ஸோ 3 லூப்ஸ் இருக்குது. இதை அப்படியே கிராப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு முடித்த இடத்துலையே போய் ஒரு லூப் எடுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் செயினில் போய் ஒரு லூப். ஸோ நமக்கு டோட்டலாக 3 லூப்ஸ் ஹுக்கில் இருக்கணும். ஸோ இதை அப்படியே கிராப் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது இப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வர்ற பேட்டர்ன் தான் இது. ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் இது. ஸோ இப்போ இந்த லாஸ்ட் செயினில் போய் தேர்டு லூப்பை எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கிராப் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே நம்ம எங்கே முடிச்சோமோ அதே இடத்துல போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே எப்போவுமே மறக்கக்கூடாது. ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு தான் முடிக்கணும் எவ்ரி ரவுண்டு. ஓகேவா? ஸோ ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வர வேண்டியது தான் இந்த பேட்டர்ன்.
ஸோ நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இது மறுபடியும் பாருங்கள், ஃபஸ்ட்டு செயினில் போய் ஒரு லூப் எடுத்தோம், நெக்ஸ்ட்டு செகண்ட் செயினில் போய் ஒரு லூப் எடுத்தோம். ஸோ 3 லூப்ஸ் இருக்கா? ஸோ இந்த 3 லூப்ஸையும் கிராப் பண்ணுறோம். ஓகே, எந்த இடத்துல முடிச்சோமோ அதே இடத்துல தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிக்கணும். ஸோ எவ்ரி ரவுண்டு முடித்ததும் ஒரு அதே ஸ்பேஸில் போய் ஒரு சிங்கிள் போட்டு ஒரு செயின் போட்டு திருப்பணும். ஓகே, ஸோ இது அப்படியே நம்ம போட்டுட்டு வந்துடலாம். எவ்வளோ லென்த்து நமக்கு வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டுட்டு வரலாம். இப்போ கடைசியாக பாருங்கள், ஃபஸ்ட்டு செயினில் ஒரு லூப் எடுத்தோமா, செகண்ட் செயினில் தேர்ட் லூப். ஓகே, இப்போ 3 லூப்ஸ் இருக்குது ஹுக்கில். இது அப்படியே நம்ம கிராப் பண்ணுறோம். ஸோ முடித்த இடத்துலையே நம்ம ஹுக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு செயினில் போய் ஒரு லூப் எடுத்துக்கிறோம். இப்போ 3 லூப்ஸ் இருக்குது ஹுக்கில். ஸோ இது அப்படியே கிராப் பண்ணுறோம். இது அப்படியே போட்டுட்டு வர வேண்டியது தான் இந்த பேட்டர்ன். ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டுட்டு வந்து ஒரு பவுச்சுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ ஃபைனல் பாருங்கள். ஸோ முடிச்ச இடத்துலேயே ஒரு லூப் எடுக்கிறோம். லாஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் ஒரு லூப் எடுக்கிறோம். இது அப்படியே எல்லா லூப்ஸையும் க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே போய் ஒரு சிங்கிள் போட்டு திருப்பணும். ஓகேவா, ஒரு செயின் போட்டு ஒர்க்கை திருப்பணும். இதுதான் பேட்டர்ன். இது இப்படியே போட்டுட்டு வந்துடலாம். நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த் போட்டுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது நான் போட்ட லென்த்து மெஷர் பண்ணலாம். இப்போ நான் போட்டிருக்க லென்த் வந்துட்டு 14 inches போட்டிருக்கேன் நான். ஸோ தட் இஸ் 36 centimeter. இன்ச்சஸில் 14 inch, 36 centimeter போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் லென்த் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போடலாம். இன்னும் ஃபியூ மோர் லென்த்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னும் கூட. ஸோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இப்போது முடித்தோம். இப்போது இந்த கேப் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டு வரப்போகிறோம். இந்த சைடு லென்த்து ஈச் கேப்பில் போய் ஒரு சிங்கிள் க்ரோஷே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். அது ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த கார்னர் அந்த 4 சைட்ஸ்க்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரப்போகிறோம். ஒரு நீட் லுக் வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு சிங்கிள் க்ரோஷே கொடுக்குறோம். ஸோ இப்போ போட்டுட்டு அந்த லென்த் வைஸில் போட்டுட்டு வந்தோம் இல்லையா. இப்போது இந்த கார்னருக்கு வந்ததும் 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். எவ்ரி 4 கார்னர்ஸ்லையும் நம்ம சிங்கிள் க்ரோஷே 3 சிங்கிள் க்ரோஷே கொடுக்கணும் கார்னரில். ஸோ 4 கார்னர்ஸ்க்கும் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லென்த்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு வரலாம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே, இப்போ இது செகண்ட் கார்னர். ஸோ இதில் போய் 3 சிங்கிள் க்ரோஷே கொடுக்கணும். கார்னர் சிங்கிள் க்ரோஷே முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே கண்டினியூ தர வேண்டியது தான். இப்போ அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்து அதாவது 2 கார்னரில் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டு ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த சிங்கிள் க்ரோஷேயில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துருவோம். இது அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரலாம். போட்டுட்டு வந்து இந்த 2 கார்னர்ஸ்லேயும் 3 சிங்கிள் க்ரோஷே போடணும். இங்கே 3 போடணும். இது அப்படியே சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்து இந்த கார்னர்லேயும் 4th கார்னர்லேயும் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ இங்கே கொடுத்தாச்சு. நம்ம இங்கே ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அங்கே போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த டெயிலை நல்லா செக்யூர் பண்ணிடலாம். ஸோ கார்னர்ஸில் 3 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஓகே, உங்களுக்கு இன்னும் லென்த் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்னமும் ரோஸ் இன்னும் போட்டுக்கலாம். ஃபியூ மோர் ரோஸ் போட்டுக்கிட்டு உங்களுக்கு லென்த்து உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த டெயிலெல்லாம் நம்ம
செக்யூர் பண்ணிடலாம் பேக் சைடு கொண்டு போய். ஸோ இப்போ நம்ம இந்த ஹுக்கு இந்த பென்னு மெஷர் பண்ணி எவ்வளோக்கு ஃபோல்டு பண்ணணும் அப்படின்றத இப்படி வச்சு நம்ம இந்த ஃப்ளாப்பை மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஃப்ளாப்பு இந்த அளவுக்கு. ஸோ இப்போ என்ன செய்கிறோம்னா இப்போ ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த கீழே ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது இல்லையா, இந்த சைடு அண்ட் பேக் ஸ்டிச்சும் ஃப்ரண்ட் ஸ்டிச்சும் சேர்த்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு பார்ப்போம். ஸோ ஒரு செயின் போட்டு நல்லா லாக் பண்ணிக்கிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து ஈவனாக எடுத்துகிட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இடையில கேப் செயின் எதையும் மிஸ் பண்ணாமல் ஃப்ரண்ட்டு பேக் கோர்த்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டு ஸோ அந்த ஸ்பேஸில் வரைக்கும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த ஃப்ளாப்பு கார்னரும் நம்ம அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். கண்டினியூ பண்ணிட்டு வந்து இந்த சைடும் அப்படியே முடிக்க வேண்டியது தான். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். இது பிகினர்ஸ் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். இது அப்படியே கண்டினியூ பண்ணி இந்த சைடும் முடிச்சிடலாம். இப்போ நான் பட்டன்ஸ் தைக்கல, நான் மேக்னெட்டிக் க்ளோஷர் வைக்கலான்னுட்டு. ஸோ இது என்கிட்ட இருந்தது, அதால் நான் மேக்னெட்டிக் க்ளோஷர் வைக்கலான்னுட்டு. பட்டன் இருந்தால் பட்டன் தைச்சி நம்ம ஒரு லூப்பை தைப்போம். ஸோ நான் மேக்னெட்டிக் க்ளோஷரையும் வச்சுடுறேன். இந்த பட்டனை வச்சுட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ இந்த க்ளோஷருடைய தெரியுது இல்லையா, அது கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃப்ளார் போட்டு வச்சுருந்தேன். அதை நம்ம ஒரு ஷோவாக அதை கவர் பண்ணுறதுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஹுக்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் ஹுக்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் பென்சில் என்ன வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு காம்பேக்டாக இந்த ஒரு பவுச்சு பண்ணியாச்சு. அழகாக இருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு இன்னும் லென்த்து வேணுனாலும் நீங்கள் இன்னும் கூட லென்த்து வச்சுக்கலாம். அகலம் வேணுனாலும் நீங்கள் வித்தும் நீங்கள் செயினை எக்ஸ்ட்ராவாக போட்டு பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.